ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறடி காசை பார்க்க போகிற சிறடி காசையில் நம்ம முத்து இருக்காரு. அதிரடி முத்துன்னு தாங்க சொல்லணும். அதாவது திடீர்னு பார்த்தா அவங்க தான் அவன் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே என்ன பேசுகிற நீ, அவன் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எகிரிக்கிட்டு வந்தார் நம்ம ராஜா. உடனே இப்போ தான் பொண்டாட்டின்னு தெரியுதாண்டான்னு கிட்ட போய் விட்டாரு பாருங்க, சொலுப்புன்னு சும்மா இந்த பக்கத்து விட்டா அந்த பக்கத்து திரும்பிடும். ஓகே வரட்டா அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அம்மா அடிங்க, இந்த அங்கிட்டு அடித்தது இங்கிட்டு வரையும் சத்தம் கேட்குதுன்னா பார்த்துக்கோங்க. எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்டா கட்டின பொண்டாட்டி வச்சு என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க, இது மாதிரி அவருக்கு வீண் பழி போட்டாங்க, அதனால அந்த கோவத்தில் நாங்கள் செஞ்சுட்டோம், இதுக்கப்புறம் நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம்னு சொல்ல, இது வாய் வார்த்தையாக சொன்னால் எப்படிப்பா அப்படி சொல்லிட்டு முத்து ஒரு பஞ்சாயத்தையும் முடிச்சு வச்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அதாவது வீட்டில் இப்படிதாங்க, நல்லது சொல்கிறதுக்கு நல்லது பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஆனால் அவங்கள மட்டும் நமக்கு கண்ணுக்கே தெரியாது. எப்படி, ஏன்னா நமக்கு சதகமாக பேசுகிறவங்கள தானே நமக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எழுதி வாங்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணீங்க, இந்த ஏரியா பக்கமே பார்க்கக்கூடாது, ஓடுறா அப்படின்னு அடிச்சு விட்டு விரட்டி விட்டாங்க. நம்ம மொட்டபாஸ் அங்கிள் இருக்காரு, முத்து வேற லெவல்னு கை கொடுத்தாரு. அவங்க மட்டுமா எல்லாருமே சேர்ந்து பாராட்டணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ரோகிணியை குத்து காமிச்சாங்க. நம்ம மீனா பார்த்தீங்களா, என் புருஷன் வந்து என்றைக்குமே நல்லது தான் பண்ணுவார் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் ஒரு பக்கம் எப்படியோ இவனால தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றி விட்டுருக்கான், அது வரையும் சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, ஆஹா இவனும் தம்பி பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டா, நீ நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுமேன்னு யோசிக்குதாம்மா நம்ம ரோகிணியோட மூளை. உனக்கு மட்டும்தாம்மா குறுக்க மறுக்க யோசிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த பழி போட்டது 3 லட்ச ரூபா காசை யார் எடுத்ததுன்னு இவங்களுக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மனோஜ் ஒரு பக்கம் ரோகிணி கிட்ட கேட்க, ரோகிணி என்னையே சந்தேகப்படுறியான்றாங்க. ஆனால் தனியாக உட்காந்து யோசிக்கிறத பார்த்தா நம்ம ரோகிணி பார்த்த வேலைன்னு தான் நினைக்கிறேன். வித்யாவும் பட்டமுருகனும் முத்துக்கும் மீனாக்கும் ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை வைக்கிறாங்க.